வணக்கம். நான் டாக்டர் பிரசன்னகுமார், சீனியர் கன்சல்டன்ட், புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். இன்று உலக புற்றுநோய் தினம். ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 4ஆம் தேதி புற்றுநோய் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இது புற்றுநோய் பற்றிய மக்களுக்கு எதனால் வருகிறது, அதனுடைய அறிகுறிகள் என்ன, மேலும் அதுக்குரிய சிகிச்சைகள், அதை வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்ற விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காண்டி தான் இது ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் ஆண்களுக்கு பொதுவாக வாய் மற்றும் தொண்டை பகுதிகளில் அதிகமாக எண்ணிக்கையில் காணப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணமாக புகையிலை அமைந்துள்ளது. புகையிலை எந்த வகையில், அதாவது சிகரெட், பீடி, பான், குட்கா இந்த மாதிரி எந்த வகையில் யூஸ் பண்ணாலும் அது ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி வேறு காரணங்கள் பார்த்திங்கன்னா, ஆல்கோஹால் அதிகமாக எடுத்துக்கிறது, அப்புறம் க்ரானிக் இரிட்டேஷன்னு சொல்லுவோம். அதாவது நாக்கு அடிக்கடி கடிச்சிக்கிறது, பல்லு ஷார்ப்பாக இருக்கிறது, அப்புறம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவோம். இது மெயினாக வாயோட பின்பகுதி மற்றும் தொண்டை பகுதிகளுக்கு இது காமனாக இந்த காசஸாக இருக்குது. இது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, இது முக்கியமாக ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு வெல்ஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு மெஷின் இருக்குது. நம்ம ரெகுலர் ஹெல்த் ஸ்க்ரீனிங் செக்கப் வரும்போது இதை நம்ம டாக்டர்ஸ் அதை எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு லைட் மாதிரி இருக்கும், அதை அடித்து பார்க்கும்போது இது வேறுபடுத்தி காட்டும். அதாவது நார்மல் பகுதிகளுக்கும் கேன்சர் பகுதிகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வேறுபடுத்தி காட்டும். இப்போ ஏதாவது அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னா அதிலிருந்து சத டெஸ்ட் எடுத்து ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்தாப்பில் சிகிச்சை முறைகள் பண்ணிக்கலாம். பொதுவாகவே கேன்சருக்கு ஆரம்பகட்ட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வலி இல்லாத கட்டிகள், அதோட வலி, அந்த கட்டியோட தன்மை மாறுறது, திடீர்னு மாறுறது, அப்புறம் நாட்பட்ட புண், அப்புறம் அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கே அறியாமல் எதனால் வெயிட்டு குறையுது அப்படிங்கிறதே தெரியாது. அது ஒரு காரணமாக ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கலாம். குடல் சம்பந்தமான புற்றுநோய்களுக்கு ஆரம்பகட்ட அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, மலத்தில் கலர் சேஞ்ச் ஆகி போகிறது, மலத்தில் ரத்தம் வர்றது, இல்லைன்னா சேஞ்சஸ் ஆகிறது, அதாவது திடீர்னு லூஸ் மோஷன் ஆகிறது, திடீர்னு மலம் வராமல் கான்ஸ்டிபேஷன் ஆகிறது. இது எல்லாமே குடல் சம்பந்தமான புற்றுநோயின் ஆரம்பகட்ட அறிகுறிகளாக இருக்கலாம். அப்புறம் அன்எக்ஸ்பிளைன், அதாவது ரத்த புற்றுநோய்கள் ஆரம்பகட்ட அறிகுறிகள்னு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து ஃபீவர் வர்றது, இல்லை அது அளவுக்கு அதிகமான அசதி இருக்கிறது, இல்லை உடம்புல வேறு ஏதாவது நெறிக்கட்டிகள் வர்றது, இதெல்லாம் இரத்த புற்றுநோயோட ஆரம்பகட்ட அறிகுறிகளாக இருக்கலாம். ஸ்கின் கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா, மறு ரிலேட்டடாக ஏதாவது அதோட தன்மை மாறும்போது அந்த ஸ்கின் கேன்சர்ஸ் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இது 40 வயதுக்கு மேற்பட்டவங்க ரெகுலராக ஹெல்த் செக்கப் பண்ணும்போது, அதே மாதிரி கேன்சருக்குரிய ஹெல்த் செக்கப், சில பிளட் டெஸ்ட்டுகள், மேலும் அந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மேமோ மற்றும் பாப்ஸ்மியர், ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேஸ், அப்புறம் நான் சொன்ன அந்த வெல்ஸ்கோப், அப்புறம் PSA டெஸ்ட், இதன் மூலமாக பார்க்கும்போது ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கலாம். ஸோ பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு புகையிலை தான் காரணமாக இருக்குது. ஸோ புகையிலை தவிர்ப்போம், கேன்சரிலிருந்து தற்காத்து கொள்வோம். நன்றி.